ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன இயக்குனர் நித்தீஷ் சகாதேவ் இயக்கத்தில் பேசில் ஜோசப், ஜெகதீஷ், சந்தீப் பிரதீப் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஃபலிமி இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவருக்கு ஒரு அழகான குடும்பம், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இப்படி ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தாத்தாவுக்கு என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, காசிக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவார். அண்ட் அதுக்காக அவர் நிறைய தடவை அந்த குடும்பத்தை விட்டு தனியாக போவார். யாருக்கும் தெரியாமல் காசிக்கு போக ட்ரை பண்ணுறது, யாராவது பார்த்து பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு கொண்டு வருது, இப்படியே ஒரு 4-5 தடவை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த நம்ம ஹீரோ, சரி நம்ம தாத்தா ஆசையை நிறைவேற்றுவோமேனு எல்லாருமே ஃபேமிலியாக ஒரு ரோட் ட்ரிப் போக பிளான் பண்ணுறாங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் அவங்களுக்கு என்ன நடக்குது, காசியில் வச்சு என்ன பிரச்சனை வருது, அவங்களுக்கு இந்த குடும்பம் அங்கே போய் ஒன்றா சேர்ந்துதா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படம் எப்படிப்பட்ட ஜேனரில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒரு காமெடியை பேஸ் பண்ணி எடுத்த படமாக தான் அமைஞ்சிருக்கு. படம் ஃபுல்லாகவே நல்லா நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி காட்சிகள் நிறைய இருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோவோட நடிப்பு, அவர் மட்டும் இல்லாமல் அதில் நடித்த எல்லாரோட நடிப்புமே ரொம்ப அருமையாக அழகாக இருந்தது. அண்ட் அவங்க பண்ண காமெடி டைமிங் அதுவும் சூப்பராக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளை சிரிக்கவும் வச்சது அவங்க காமெடி. அவங்க காசிக்கு போகிறதுக்காக அவங்க சூஸ் பண்ண வெஹிக்கிள், அந்த ஐடியாலஜி ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஒரே வெஹிக்கிளில் போகாமல் எல்லா வண்டியிலையும் போவாங்க, காரு, ட்ரெயின், பஸ்ஸுன்னு இப்படி எல்லா இதுலேயுமே மாறி மாறி போனாங்க. அந்த ஐடியாலஜி ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படி அவங்க ஒவ்வொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போதும் அவங்க கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை காட்டின விதம் அந்த இடத்துல டைரக்டர் ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட மியூசிக். ஒரு ஜாலியான காமெடி ஃபிலிமுக்கு எந்த மாதிரி மியூசிக் வேணுமோ அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட எடிட்டர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே தன்னோட பணியை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும். நிச்சயமாக டைரக்டர் இந்த படத்துக்கு எழுதின ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் போர் அடிக்காமல் நம்மளை அங்கங்கே சிரிக்க வைக்கிற காட்சிகள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இவர் ஸ்க்ரீன் ப்ளேவையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த ஃபேமிலி காசில் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால் அந்த தாத்தா பிரிஞ்சு போகிறாரா, அப்புறம் அப்படி ஒரு வேளை பிரிஞ்சு போயிருந்தால் அவங்க எப்படி கடைசியில் ஒன்று சேர்றாங்க, திருப்பி ஒன்றா வீட்டுக்கு வராங்களா இல்லை எப்படி வராங்க, இது எல்லாத்தையும் நம்ம டைரக்டர் ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஆன்மீக சுற்றுலாத்தலமான காசியை நம்ம டைரக்டர் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம், அங்கே இருக்கிற மக்களை அவங்க காட்டின விதம் எல்லாமே ரொம்ப ரசிக்கிறபடியாக இருந்தது. இதில் ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் போகிற அளவுக்கு செகண்ட் ஆஃப் அவ்வளோ ஸ்பீடாக போல் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகுது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளை இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அந்த இடத்துல டைரக்டர் கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டு இருந்தால் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா விறுவிறுப்பாக நல்லா ஜாலியாக போச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் மந்தமாக அப்படியே போச்சு. கிளைமேக்ஸும் அதே மாதிரி தான். கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணியிருக்கலாம் டைரக்டர். அந்த இடத்துல லைட்டாக சொதப்பிட்டார். மற்றபடி இது ஓவராலாக ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து, முக்கியமாக குழந்தைங்களோட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நல்ல காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால் நிச்சயமாக நீங்கள் வீக்கெண்டில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.